ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வண்டலூர் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வண்டலூர் பார்த்ததில்லை, இல்லை வண்டலூர் போகணுன்னு வந்துட்டு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எப்போ போகலாம், என்ன டீட்டெயில்ஸ், டிக்கெட்ஸ் எவ்வளோ, அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்க அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இன்னுமே வந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய விஷ். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே சென்னை கிளாம்பாக்கத்தில் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 200 to 300 மீட்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்கும். நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் வரலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். பெரியவங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸு, சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லயன் சஃபாரிலாம் எடுக்கிறீங்கன்னா 150 rupees அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை என்னால் வந்து வண்டலூர் ஜூ ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்க்க முடியாது, ஸோ வாக் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு அங்கே ஒரு எலக்ட்ரிக் காரும் இருக்குது. அதுக்குமான சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு 150 rupees, குழந்தைங்களுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வீடியோவில் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் டிக்கெட் கிடையாது. அண்ட் வந்து இங்கே பிளாஸ்டிக்ஸ் வந்து அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வாட்டர் பாட்டிலுக்கான அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. ரிட்டன் வரும்போது நீங்கள் அதை காட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேவ் மாதிரி இருக்கும், நீங்கள் அதில் தான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து உள்ளே ஃபுட்டெல்லாம் அலௌட் கிடையாது, உள்ளே இருக்க ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ வெளியே வந்துட்டு ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியவும் சாப்பிட்டு வரலாம். இல்லை ஃபுட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர மாதிரி இருக்கும். நான் வந்து மே மந்த் போனதுனால செம்ம கூட்டம் இருந்துச்சு. எல்லா குட்டீஸ்க்கும் லீவுன்றதுனால நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கெலாம் போயிட்டேன். அப்போவே இவ்வளோ கூட்டம். ஓப்பனிங் டைமிங் பார்த்திங்கன்னா 9 AM to ஈவினிங் 5 PM வரை ஓப்பனிங் டைமிங். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அண்ட் லயன் சஃபாரிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடல்ட்க்கு 150 rupees, சில்ட்ரனுக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய சேஃப் கார்ட்ஸ்லாம் வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட ஆகிடும் நீங்கள் வந்து லயன் பார்த்துட்டு வரத்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லயன் பார்க்குறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா காட்டுக்கு ராஜா வந்து நம்ம சிங்கம் தான் இல்லையா, அவரை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீஸ் இருக்கும், மான்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வந்து மெயினாக வந்து இந்த இடத்த காட்டுறதே வந்து குட்டீஸ்க்கு தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டில் நம்ம குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க. அண்ட் நிறைய சேஃப் கார்ட்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஒரு 2 to 3 கேட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து அந்த கேட்லலாம் வந்துட்டு யாருமே அங்கே நின்றுலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா வந்து அது தப்பிச்சு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கரமான ஒரு சேஃப் கார்டோடு தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து கிட்டக வந்து 2 லைன் பார்த்தோம். குட்டீஸ்லாம் லைன் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் வந்து முக்கியமாக ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கீழே இறங்கி எடுக்க முடியாது. அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோடு தான் இருக்கும். ஃபுல்லாக கம்பி போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருந்து மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட தான் காட்டுவாங்க, அதுக்குன்னு ரொம்ப கிட்டகையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ லயன் சஃபாரி பார்த்துட்டு வந்துட்டு ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா செம்ம வெயில், மே மந்த்து, எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. இந்த வெயிலில் போகணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஊர்லேருந்து வந்து சிஸ்டர் வந்திருந்தாங்க. சிஸ்டரும் வந்துட்டு அவங்களுடைய பொண்ணும் வந்திருந்தாங்க. அவளுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஆனால் வந்துட்டு அவள் ஸ்டார்டிங்கில் வந்து செம்ம ஜாலியாக இருந்தா, போக போக வந்து என்னால் நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. ஏன்டா இங்கே வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஏன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப நடக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே சைக்கிளும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் வந்து லைனாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து நடந்து தான் போயிருந்தோம். நாங்கள் எலக்ட்ரிக் காரும் எடுக்கல, சைக்கிளும் எடுக்கல. ஏன்னா கூட வந்து அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மந்த் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரே மாதிரி இருந்தது வாட்டரில். ஸோ அது நல்லா வந்து வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு அது ஷவர் ஆகும்போது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மங்கீஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சிப்பான்சிலாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து நான் கொடுக்குற வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லுமே வந்துட்டு கம்பி வந்து இருந்தது. ஃபுல்லாக வந்து கம்பி கம்பியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப கிட்ட வச்சு தான் நான் வந்து இதெல்லாமே ஷூட் பண்ணது. ஓரளவுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து அந்த கூட்டில் வந்து ஒருத்தர் பெருசாக வந்து விளையாடிட்டுருக்காரு. அண்ட் 2 பேர் வந்து இங்கேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. புகழ்னு இதை பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அண்ட் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பும் சரியில்லை அன்னைக்கு. அதனாலே அவள் ரொம்ப டல்லாக இருந்தா. ஒரு சில அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாவ. நிறைய வகையான மங்கீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் செஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடவோ இல்லை வந்து கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கவோ முடியாது. ஏன்னா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி போட்டு தான் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லுமே வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். பீகாக்ஸ்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு டைமும் போயிருக்கேன். பட் வந்து ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வந்து அதோடய ஃபெதர்ஸ் வந்து விரிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒயிட் பீகாக் வந்து ஃபெதர்ஸ் வந்து விரிச்சிருந்தது. என்னால் வந்து ஒரு கிளாரிட்டியான வீடியோஸ் வந்து உள்ளேருந்து எடுக்கணும்னு ஒரு ஆசை. பட் வந்து ரொம்ப கம்பி இருந்ததுனால சரியாக தெரியவே இல்லை. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்கவே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பீகாக்ஸ் எல்லாமே நிறைய பீகாக்ஸ் இருந்துச்சு. எல்லா பீகாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதோட ஃபெதர்ஸ் விரிச்சிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் மட்டும் வந்து வெளியே வந்துருச்சு. தெரியாமல் ஏன்டா அது வெளியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணியிருக்கும் போல். ஏன்னா அதுக்கு ஃபீட் பண்ணுறது, அதை தொட்டு வீடியோ எடுக்கிறது எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மானே வந்து யாருமே பார்த்தது இல்லாத மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் பண்ணால் கூட வந்துட்டு அக்செப்டபிள் தான். ஆனால் பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை தொட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அதை பார்க்குறது, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அது வந்து ஒரு சில 2 மான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே சுற்றிட்டு இருந்தது. ஸோ நிறைய வந்து பீகாக்ஸும் வந்து இருந்தது. டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அது ஃபுல்லுமே ஒரு செஷனாக இருந்தது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு பேர்ட்ஸும் நேமோடு வந்துட்டு நான் காட்டியிருப்பேன். பட் நிறைய இடத்துல வந்து பேர்ட்ஸ் வந்து இருக்காது. பேரட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு பேரட்ஸுமே வந்துட்டு ஒரு வெரைட்டி, ஸோ அதோட நேமோட வந்து அழகாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபின்ச்சஸ்லலாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து இல்லை. இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லைனாக வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ புகழனி வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் லைனாக பார்த்துட்டு வந்தா. ஸோ நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தா. அவளுக்கு வந்து உடம்பே சரியில்லை அன்னைக்கு. நீங்கள் வந்து சைக்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது பேரா வரும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் வந்து ஏறி இறங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சைக்கிள் வந்து அன்கம்ஃபர்டபுள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கிளி. ஸோ இதுவுமே வந்து செம்ம சவுண்டு போட்டுகிட்டே இருந்துச்சு. உள்ள பயங்கரமான ஒரு சவுண்டு. கொஞ்சம் கிட்ட வந்ததுனால என்னால் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. ரெட் கலரில் வந்துட்டு ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே மேலே தான் இருந்தது. அதனால் வந்து கிளியராக கேப்சர் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாகவோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரியாக வந்து ஷூட் பண்ண முடியல.
நீங்கள் எந்த அனிமல் எந்த பேர்ட்ஸ் பார்க்க போனாலுமே அந்த பேர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போர்டில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி செக் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன டைப் ஆஃப் பேர்ட், என்ன ஃபுட்டு சாப்பிடும், அந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த போர்ட்லேயே. ஸோ நீங்கள் அதை பார்த்துமே வந்துட்டு இது என்ன வெரைட்டி அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது சூப்பராக கத்திகிட்டே இருந்துச்சு, நல்லா அழகாக வந்து சவுண்டு வந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், வாஷ்ரூம் போகலான்னு வந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மயில் வந்துட்டு வெளியவே இருந்துச்சு, ஃபெதர்ஸ்லாம் வந்துட்டு அழகாக விரிச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு சடனாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஞாபகம் தான் வந்தது இந்த பீகாக் வந்து பார்க்கும்போது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ஸ் இருக்கும் அண்ட் வந்து வாட்டர் டேங்க்ஸ்லாம் இருக்கும். தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாலாம் இருக்காது, ஓகேவாக இருக்கும் தண்ணி. அண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க, எப்படி போகணும், அந்த வழி காட்டுற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு 2 மான் வந்து தப்பிச்சு வந்துடுச்சுன்னுட்டு. ஸோ கூடவே போய் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஸ்ட்ரிச்லாம் பார்த்தோம். அண்டு அதுக்கப்புறம் கொக்கு வெரைட்டிஸ் வந்து எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, எதுவுமே வந்து நம்மளால் கிட்ட பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு அதுவும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபுட்டு வந்து பேர்ட்ஸ்க்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் எதனா ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் காருக்கு தான் 150 ருபீஸ். நீங்கள் எலக்ட்ரிக் காரில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அது ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ எலக்ட்ரிக் கார் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஏஜ்டு பர்சன் அப்படின்னா நான் வந்து அது ப்ரிஃபரபிள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈமூலாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லா போட்ஸும் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராகவே இல்லை, எல்லாமே அலைஞ்சிட்டு அதெல்லாம் இன்னும் மாற்றாமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த தண்ணி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெயிலுக்கு நிறைய குட்டீஸ் வந்து அங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காட்டு எருமையை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சைடு அலோடே கிடையாது. நான் வந்து எகிரி குதிச்சு போயிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு ரொம்ப கிட்டக்க வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஃபோன் விழுந்துச்சுன்னா வந்து காலி தான். ஸோ ஒரு வழியாக வந்து சேஃப்டியாக வந்து வீடியோஸ் எடுத்தாச்சு. அண்ட் இதே மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்டு எல்லாமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் அதை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர் நாய் தான். ஸோ இந்த 2 நீர் நாய் தான் வந்து அங்கே இருக்குது. அண்ட் அது ரொம்ப க்யூட்டாக வந்து கண்ணாடியில் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு விளையாடிட்டே இருந்துச்சு பயங்கரமாக. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப ஸ்மெல் வரும். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன், நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்ம கூட்டம் இருந்துச்சு மே மந்த்ன்றதுனால. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜோன் போர்டு போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே அதை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ லயன், டைகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கேயும், ஸோ எல்லாருமே வாக் பண்ணி பார்ப்பாங்களே, அங்கேயும் போய் தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் வந்து அங்கே ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்வேன் ஃபுட்டு. நான் வந்து வெஜிடபிள் பிரியாணியும், அக்கா வந்து சாம்பார் ரைஸ் வந்து வாங்கியிருந்தாங்க, அம்மா வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லாமே 70 ருபீஸ் 80 ருபீஸ் தான், ஒர்த்தே கிடையாது. ஃபுட்டும் நல்லாவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் நிறைய பேர் உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியல, ஷாக்கிங்காக இருந்தது. ஆல்ரெடி வந்து நான் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அங்கே எனக்கு நல்லாவே தெரியும் ஃபுட்டு வந்து அலௌடு இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் அவ்வளோ செக்கிங்க்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்துட்டு சரி நம்ம வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரடி பார்த்தோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 2லேருந்து 3 கரடி இருந்தது. அது வந்து இங்கேக்கு அங்கேக்கு வாக்கிங் போயிட்டே இருந்தது. புகழி வந்து பார்த்திங்கன்னா கரடி மாமான்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. நாங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ரூட் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த டைரெக்ஷன் வச்சு தான் நாங்களுமே வந்துட்டு போனோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு டைகர்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அண்டு நிறைய கம்பி 2-3 கம்பி வந்து கழிச்சு தான் வந்து நம்ம பார்க்கவே முடியும். ஸோ நான் ஒரு கேப்லேயும் வச்சுட்டு எடுக்க ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து டைகர் உட்காந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த கம்பியை தட்டும் போதுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து ரியாக்ட் பண்ணிச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
பார்க்கவே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து காட்டணும். குட்டீஸ்க்கு வந்து டைகர், லயன் எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக காட்டும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து நிற்கும். நம்ம என்ன தான் வந்துட்டு சார்ட்ஸு, பிக்சர்ஸில் வந்து காட்டினாலுமே வந்துட்டு குட்டீஸ்க்கு டேரெக்டாக காட்டுறது தான் மைண்டில் வந்து எப்பயுமே நிற்கும். அவங்க அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. லைக் நம்ம வந்து ஜூவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். நீங்கள் அதனால தான் வந்துட்டு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் குட்டீஸ்க்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் காட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயமே வாக் பண்ணுறது தான். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி வந்து கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கேப்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போஸ் வந்துருந்தது அழகாக அந்த தண்ணியில் வந்துட்டு. ஸோ அதையும் வந்து நான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ வெயிலுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து ஷூஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போகும்போது. அண்ட் வந்து பேக் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஏன்னா திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கணும். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வெயிலில் வந்துட்டு ஷர்ட்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிறுத்தை பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடிச்சுது. இதுவே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. பேர்ட்ஸோடைய அந்த ஒரு பிளேஸே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு குளோப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அந்த அந்த குளோப் ஃபுல்லுமே குளோப் மாதிரி இருக்கும். லைக் அது வந்து ஃபுல்லாக கம்பி கம்பியாக இருக்கும். அதில் வந்து பேர்ட்ஸ் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அண்டு ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கும் வந்து நிறைய மீன் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கங்கே வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். அது அழகாக அது கொத்தி எடுத்து சாப்பிட்றதுலாம் வந்து பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் வந்து அவங்களே வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து டீ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். எல்லா ஷாப்லேயுமே காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஃபீடிங் ரூம்லாம் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, லைக் குளோப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அந்த பேர்ட்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய ஊருடைய ஸ்பெஷலான பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே இருக்கும். எல்லாமே வந்து அந்த போர்டில் வந்துட்டு நேமோடு உங்களுக்கு வந்து இருக்கும். எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருந்தது. ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா லயன் வந்துட்டு வண்டலூர் ஜூவில் தத்தெடுத்திருக்காங்க. அண்ட் ஜெயலலிதா அம்மா வந்து டைகர் வந்து தத்தெடுத்திருக்காங்க. இந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன ஃபுட் அண்ட் மெடிக்கல் நீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க தான் வந்து செலவு வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் வந்து வண்டலூர் ஜூவில் அனிமல்ஸ் வந்துட்டு லைவாக நீங்கள் பார்க்கணும், என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்லேயே போய்ட்டு செக் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பிளேஸ்க்குமே, ஒரு அனிமல்ஸ் இருக்க இடத்துக்குமே. ஸோ நீங்கள் லைவாக வந்து நீங்கள் குட்டீஸ்க்கும் காட்டலாம். அண்ட் வந்து நிறைய வகையான டாட்டாய்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஃபுட்டு கீரை, கேரட்டு, கேபேஜ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரெப்டைல்ஸு, ஸ்னேக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் பார்ட் 2 வரும்போது பார்ட் 2வையும் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.